நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாமை பற்றின டிஸ்கஸிங் கிளாஸ். இதில் எங்களோட இணைஞ்சு கொண்டிருக்கிறாரு எங்கள் நண்பர் ஃபிரோஸ் அவரோட பெயர். மதரசாவில் எங்களோட ஒன்றா படித்தார். நாங்கள் எல்லாரும் ஒரு டீமாக இருந்து தான் ஏ லெவல் படித்தோம். அவர் 3A எடுத்தார். இப்போ வந்து சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் ஆர்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாரு. அங்கவும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் அவர் படிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ அவரோட நான் ஒரு நாள் கோல் எடுத்து பேசின டைம்ல எக்ஸாமை பத்தின சில நுணுக்கங்கள் நுட்பங்கள் சொன்னாரு. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனவே இதை வந்து எங்களோட பிள்ளைகளுக்கும் ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுப்போம்ன்ற வகையில தான் இந்த கிளாஸை நாங்க ஸ்டார்ட் பண்றோம். இப்போ நாங்க அவரோட அஹ், பேசி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முதல் நாங்க பேசிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரக் ஆகினா உடனே மெசேஜ்ல போடுங்க, ஸ்ட்ரக் ஆகுது விலங்கல்ல அப்படின்னு சொல்லி. அதே போல நான் சொல்லியிருந்தேன் கேள்விகளை தயாராக்கி வைங்க அப்படின்ட்டு. அதுக்கும் தயாராறீங்க. இப்போ நாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபிரோஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஓகே. இதுல வந்து நாங்க இப்ப நேரடியாவே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனவே பிள்ளைகள், நீங்க வந்து உங்களோட கேள்விகளை இப்ப கேட்கலும். யார்கிட்ட எத்தனை பேர்கிட்ட கேள்வி இருக்குது? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இன்றைக்கு எத்தனை பேர் கேள்வி கேட்க போறீங்க? நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எத்தனை பேர் கேள்வி கேட்க போறீங்க? ஓகே. இப்ப வந்து உம், ரிஃப்கா இப்படி சொல்றவங்க உங்களோட கேள்வியை கேட்கலும். செட்ல டைப் பண்ணியும் கேட்கலும். நீங்க விரும்பினா வாய்ஸ்லயும் கேட்கலும். உங்களோட கேள்வியை செட்ல டைப் பண்ணியும் கேட்கலும். நீங்க விரும்பினா வாய்ஸும் முன்னேறி. ஆ. கேள்வியை டைப் பண்ணும் வரைக்கும் நான் நினைக்கிறேன் டைப் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். சார், சில யூனிட்ஸ் மட்டும் படிச்சா எடுக்கலாம் என்று சொல்றாங்க. சொல்றாங்க தானி. அது எந்த எந்த யூனிட்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபிரோஸ், ஓகேயா? சரி சரி. சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன விஷயம்னு சொன்னா, இதுல இருக்கிறார்கள் எல்லாரும் இந்த முறை எழுதுறாங்களா? அந்த முறை பொதுவா அந்த அரசு அறிவியல் பாடத்தை பொறுத்த வரையில நாங்க படிக்கிறன்ற விஷயம் வந்து எல்லாரும் சொல்றது கஷ்டமான ஒரு பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதினா மார்க்ஸ் போடுறல அப்படின்னு சொல்லி. ஆனா அதை பொறுத்தவரையில இலகுவான ஒரு பாடம் தான் அரசு அறிவியல் பாடம். எங்களுடைய இலகுவான நாலேஜை வச்சு நாங்க இதை பாஸ் ஆகிட்டு போற மாதிரியான ஒரு இலகுவான பாடம் தான் இந்த பாடம். இந்த வகையில இந்த யூனிட்ல சில யூனிட்டை படிச்சு மாத்திரம் எடுக்க இயலும் அப்படின்னு சொன்னா எடுக்க இயலும். அதுக்கும் சில வழிகள் இருந்துச்சு. பொதுவா அரசறிவியல் பாடத்தை பொறுத்தவரையில அது 2 பாகங்களை கொண்டுச்சு. அதுல முதலாவது பாகம் எங்களுக்கு 50 வினாக்கள் இருந்துச்சு. அதுல ஒரு பகுதி MCQ இருந்துச்சு, இன்னொரு பகுதி குருவினாக்கள் இருந்துச்சு. அடுத்த பகுதி வந்து பார்ட் 2க்கு வார கேள்விகள். பார்ட் 2க்கு வார கேள்விகளை பொறுத்தவரையில நாங்க 5 கேள்விகளை செய்யணும். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்னு சொல்லி ஒண்ணு வரும். அதுல 1 2 3 கேள்விகள் வரும். பி பார்ட் வரும். அதுல 4 கேள்விகள் வரும். சி பார்ட்ல 3 கேள்விகள். இந்த கேள்விகள்ல அவங்களால அறிவுறுத்தல் தந்திருப்பாங்க. பார்ட்ல இருந்து ஏதாவது ஒரு வினாக்கும், பி பார்ட்ல இருந்து ஏதாவது 2 வினாக்களுக்கும்,
சி பாட்டுல இருந்து ஏதாவது ஒரு வினாக்கள் உட்பட 5 வினாக்கள் மொத்தமா சொல்லி சொல்லுவாங்க. அதுல 4 வினாக்கள் கட்டாயமானது செஞ்சே ஆகணும். 5வது வினா நாங்க அந்த 3ல இருந்து ஏதாவது ஒரு யூனிட்ல ஏதாவது ஒரு கேள்வியை நாங்க தெரிவு செஞ்சு எழுதணும். அதுல ஏற்பாட்டுல வாரத்துல நாங்க பெரும்பாலும் பெஸ்ட் கேள்வியா வாரது 1வது யூனிட்ல இருந்து அரசியல் அரசறிவியலுக்கு இடையிலான தொடர்பு அப்படின்னு சொல்லி வரும். சில நேரங்கள்ல அணுகுமுறைகள் வரும். அந்த கேள்வியை பொறுத்தவரையில பெரும்பாலும் ஒவ்வொரு வருஷம் வார கேள்வி அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து கேள்வி வந்தே தீரும். அப்ப நாங்க அந்த யூனிட்டை படிக்கிற நேரத்துல பொதுவா பார்ட் 1ல அதுல எப்படியோ ஒரு 2-3 கேள்விகள் வரும், 6-7-8 மார்க்ஸ் கிட்ட. அதே மாதிரி பார்ட் 2க்கு வரப்போது 20 மார்க்ஸ். அந்த நேரத்துல பாக்குற நேரத்துல இந்த யூனிட்டை படிக்கிறதால எங்களுக்கு நாங்க 28-26 மார்க்ஸை கவர் பண்ணேலும் அந்த யூனிட் பூரணமான ஒரு விளக்கம் இருக்கிற நேரத்துல அதை நாங்க அந்த யூனிட்ல இருந்து மார்க்ஸை பெற்றுக்கொள்ளேலும். அதே மாதிரி தான் அது அடிச்சதுல 3வது யூனிட் அப்படி ஒரு முக்கியமான ஒரு யூனிட் தான். ஆனா அது சில நேரங்கள்ல வராமலும் போகலாம். 2022ஆம் ஆண்டு வந்த பேப்பர்ல அந்த அந்த யூனிட்டை எடுத்துருச்சல்ல நாங்க எழுதுற நேரத்துல. அப்படி சில நேரங்கள்ல வராம போகும். ஆனா தொடர்ந்து வார பாக்குற நேரத்துல வந்துருச்சு. ஆனா அந்த வருஷம் வரல. அப்ப அந்த யூனிட்டை படிக்கிற நேரத்துல அரசுன்ற தலைப்பிலான யூனிட் அது கொஞ்சம் விரிவான யூனிட் தான் இருந்துச்சு. அந்த யூனிட்ல பெரும்பாலும் அரசு பத்தியான விளக்கங்கள், அதுல கூறுகள், அது ஏனைய நிறுவனங்களோட எப்படி தொடர்படுது, அதுக்கு அதிகாரத்துக்கு இடையிலான தொடர்பு எப்படி இருந்துச்சு, இந்த விஷயங்கள் சம்பந்தமா அதுல பேசப்பட்டிருக்கு. அதே மாதிரி அரசு மாதிரிகள், அரச உருவாக்க சிந்தனைகள் சம்பந்தமா அதுல பேசப்பட்டிருக்கு. அந்த பகுதிகளை நாங்க தெளிவான முறையில படிச்ச நேரத்துல அதுலயும் இப்படி இந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல எப்படி மார்க்ஸ் கவர் பண்ண விடுமோ அதே மாதிரியான மார்க்ஸ் ஸ்கேல்ல கவர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் தான் 3வது யூனிட். அடுத்த விஷயம் என்ன சொன்னா, அந்த 2 யூனிட்களும் இந்த 5 யூனிட்டுகளை கிடைக்கிறது முக்கியமான யூனிட்டா காணப்படுது. அதே மாதிரி தான் இலங்கை அரசியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, யாப்புக்கள் வருது 7வது 8வது 12வது யூனிட் சொல்றது. இந்த 3 யூனிட்டையும் பொறுத்தவரையில நான் சொன்னேன் பி பார்ட் 2ல அந்த பி பார்ட்ல வர விடயங்கள் இந்த 4 கேள்விகளை மையப்படுத்தி 4 கேள்விகள் வரும். அதுல பெரும்பாலும் 4 கேள்வியும் இந்த இலங்கை அரசியலை மையப்படுத்தி வரும். சில நேரங்கள்ல 10வது யூனிட்ல இருந்து சொல்லி ஒரு கேள்வி வரும் இல்லை. அதுல நாங்க 2 கேள்வியை கட்டாயம் செஞ்சே ஆகணும். அதுல ஒரு கேள்வி எப்படி வரும், 7வது யூனிட்ல இருந்து காலனித்துவ நிலை மாற்றம் அந்த யூனிட்ல இருந்து வரும். மிச்ச 2 கேள்விகள் வரும் இலங்கையினுடைய 72ஆம் ஆண்டு 1ஆம் குடியரசு அரசியலமைப்பு வரும். 4வது கேள்வியா வாரன்னு சொன்னா 78ஆம் ஆண்டு 2ஆம் குடியரசு யாப்பு அப்படின்னு சொல்லி கேள்வி வரும். அந்த கேள்விகளை நாங்க செய்யறோம்னு சொன்னா அந்த 3 யூனிட்டையும் நாங்க தரவா பூரண விளக்கத்தோடு படிச்ச நேரத்துல அந்த யூனிட்ல இருந்து நாங்க 3 கேள்விகளை செய்யணும். கட்டாயமா 2 கேள்வி செய்யணும். ஏதாவது ஒரு யூனிட்ல இருந்து ஏதாவது ஒரு கேள்வியில இருந்து சாய்ஸ் பண்ணி செய்யறோம்னு சொன்னா இந்த யூனிட்டை நாங்க படிச்சா செஞ்சுக்கலாம். இதுல 3 கேள்வி செய்யலும் நாங்க. அப்ப அந்த யூனிட்டை பொறுத்தவரையில இதுல எப்படி கேள்வி சொன்னா பெரும்பாலும் நாங்க அப்படி கவர் பண்ணி செய்யறோம்னு சொன்னா 3 கேள்விகள் செஞ்சா 60 மார்க்ஸுக்கு செஞ்சிருவோம். அதே மாதிரி என்ன செய்யுங்கன்னா நாங்க பார்ட் 1ல எம்சிக்யூ வருமே, எம்சிக்யூல 25ல இருந்து 30 வரையான கேள்விகள் வந்து இந்த இலங்கை அரசியல்ல இருந்து வரப்போகுது. 3 யூனிட்ல இருந்து வரப்போது எம்சிக்யூல 25ல இருந்து 30 வரையான கேள்விகள். 25ல இருந்து 30 வரையான எம்சிக்யூ இல்ல, சாரி 21ல இருந்து 25 வரையும் வரும். அப்ப அதுல 5 கேள்வி வந்துருது. அப்ப அதுல 10 மார்க்ஸ் கட்டாயம் எப்படியே வந்தே தரும். அதே மாதிரி குருவினாக்கள்லையும் அதுல பெரும்பாலும் 5 கேள்விகள் வந்தே தரும் அந்த 3 யூனிட்ல இருந்து. அப்படி பாக்குற நேரத்துல ஒரு 80 மார்க்ஸுக்குரிய கவர் பண்ற ஒரு யூனிட் தான் இந்த இலங்கை அரசியலோட யூனிட் இருந்துச்சு. அதே மாதிரி அதுக்கு அடுத்ததாக வர கேள்விகள் வந்து
இலங்கை இந்த உலக நாடுகளுடைய அரசியல் அது சம்பந்தமான கேள்விகளை பி பாட்டுல வரையிலும், அதே மாதிரி இலங்கையினுடைய அரசியல் கட்சிகள் சம்பந்தமாக வரையிலும், அதே மாதிரி கருத்தியல்கள், அடுத்தது அரசாங்கம் அதனுடைய கூறுகள் அது சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் சேர்த்து என்ன செய்யுச்சுன்னா சமாதானம், முரண்பாடை தீர்த்தல், அந்த யூனிட் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யுச்சுன்னா கீழே வார சி பாட்டுல வரும். அந்த சி பாட்டுல இருக்கிற கேள்வியை பொறுத்தளவில அதுலயும் குறிப்பா குறிப்பெழுறதுக்கு வரும். நாங்க என்ன செய்யணும், அந்த குறிப்பெழுற விடயங்களை கேள்வியை சாய்ஸ் பண்ணி எழுதுறது எங்களுக்கு நல்லா இருக்கு. எங்களோட மார்க்ஸ் கொஞ்சம் கூட்டிக்கல. ஏன்னா குறிப்பெழுதுறன்ற நம்ம ஏனைய கேள்விகளுக்கு விட எழுதுற மாதிரி இல்லை. ஏனைய கேள்விகளுக்கு விட எழுதுற மாதிரி பந்தியா நிறைச்சி எழுத தேவையில்லை. குறிப்பெழுதுறன்றது சாதாரணமா ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் எழுதுற அறிமுகத்துக்கு, அப்படி அது சம்பந்தமான ஷோர்ட்டா என்ன விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோ அது சம்பந்தமான விஷயங்களை குறிப்பில கொடுத்துட்டு போறது. அப்படியே எழுதுற நேரத்துல என்ன செய்யுச்சுன்னா இந்த குறிப்பு எழுதுற விஷயங்களை நாங்க இலகுவா எழுதிட்டு போயிடும். அப்ப அதுல பாருங்க, பொதுக்கொள்கை உருவாக்கம் 11ஆம் யூனிட்ல இருந்து வருது. அதை எப்படி அரசியல் கட்சிகள் அதுக்கு வகை பங்கு செய்யுதுன்னு இந்த பேப்பரை பாருங்க. அதே மாதிரி அரசியல் நிறுவனங்களை பத்தி கேட்டு கிடக்கு. அதே மாதிரி இலங்கை அரசியல் கட்சிகளை பற்றி கேட்டு கிடக்கு. சமூக ஜனநாயகம் 9ஆவது யூனிட்ல இருந்து கேட்டு கிடக்குண்டா. அடுத்தது 15ஆவது யூனிட்ல இருந்து கேட்டு கிடக்கு. 15, 14 இந்த யூனிட்ல அந்த சிறு குறிப்புக்கு வாரதுதான். இதுல நாங்க இலகுவா செய்யக்கூடிய கேள்விகளா தான் இருக்கு. அதுல 5 கேள்விகள் வரும். அப்ப எங்களுக்கு எதுலயாச்சும் அதுல 2 கேள்விகளை செய்யற நேரத்துல எங்கட 100 மார்க்ஸுக்குரிய கேள்விகளை பூர்ணப்படுத்திடும். இப்போ இதுல முக்கியமா படிக்க வேண்டிய யூனிட் இருந்துச்சுன்னா நாங்க 1வது யூனிட்டை படிச்சா அதை செஞ்சுக்கலையிலும், அதே மாதிரி 3வது யூனிட்டை படிச்சா செஞ்சுக்கலையிலும், அதே மாதிரி 7வது 8வது 12வது இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறது என்னன்னு சொன்னா, நீங்க இப்ப படிச்சிரார்கள் தானே அப்படின்ற வகையில இந்த யூனிட் வைஸ் பண்ணி இந்த யூனிட்டை மட்டும் படிச்சுட்டு போயிட்டு எழுதுறேன் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைப்பாட்டுல தெரியாதீங்க. இந்த யூனிட்களை உங்களோட போக்கஸ்ல கூடுதலான அக்கறை செலுத்தி படிங்க தான் சொல்லுவேன். நீங்க இந்த யூனிட்டை மட்டும் படிச்சுட்டு போறேன்ற ஒரு நோக்கத்துக்கு வராதிங்க. அதே போல பார்ட் 1 50 கேள்விகள் இருக்கு, 30 MCQ வரும், அடுத்தது குருவினா 20 வரும். இந்த கேள்விகளை பொறுத்தவரையில பெரும்பாலான பேப்பர்களை பார்க்குற நேரத்தில் என்ன செய்யுச்சுன்னா 1ல இருந்து 10 வரையான கேள்விகளை பொறுத்தவரையில 10, 12 வரையான கேள்விகள் எப்படி வரும்னா 1ல இருந்து 5 யூனிட்டுக்குள்ள வர கேள்விகள்ல இருந்து தான் அந்த 10 கேள்விகளும் வரப்போகுது. 10, 12 கேள்விகள் வரப்போகுது சாதாரண அளவா 1ல இருந்து 5 யூனிட். அப்ப அதுல 1வது யூனிட் தான் அரசு அறிவியல் அறிமுகம் யூனிட் வரும். அடுத்து அதுல தொடர்பான துறைகள் சம்பந்தமா 2வது யூனிட்ல, அது 3வது அரசு சம்பந்தமான யூனிட், 4வது அரசாங்கம் சம்பந்தமா, 5வது கருத்தியல். இந்த 5 யூனிட்ல இருந்து தான் இந்த பார்ட் 1க்கு வரப்போற அந்த 12 அல்லது 10 ஏதோ எத்தனையோ வருங்க. பெரும்பாலான கேள்விகள் வரும். அந்த மார்க்ஸ் 20 மார்க்ஸ் நாங்க அதுல கவர் பண்ண போறோம். அது முக்கியமான ஒரு யூனிட் அதுல. அப்ப அந்த யூனிட் நாங்க படிச்ச நேரத்துல எங்களுக்கு சிறப்பான ஒரு மார்க்ஸ் நாங்க எடுத்துக்கல. அப்ப அதுல பார்ட் 1 அப்படி ஒரு பகுதி. அதுக்கு பிறகு வர பகுதிகள் என்ன செய்யுச்சுன்னா நாங்க பார்த்தோமே, பொது கொள்கை சம்பந்தமா, அது சமாதான முரண்பாடு தீர்த்தல், அடுத்து சர்வதேச அரசியல், அந்த சம்பந்தமா எல்லா யூனிட்டுகளையும் அளாவி ஒரு அந்த கேள்வி எடுப்பாங்க 20 வரக்கட்டு. அதுக்கு பிறகுதான் 21ல இருந்து 25 வரை வார கேள்விகள் பெரும்பாலும் இதாத்தான் இருக்கு. எந்த கேள்விகள் அறிஞ்சிங்கன்னா இலங்கை அரசியலோட சம்பந்தப்பட்ட கேள்விகள். அடுத்து அதுல என்னன்னு சொன்னா ABCDE அதுல சரியான விடைகளின் தொகுதியை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி அந்த கேள்விகள் வரும். அப்ப அந்த கேள்விகள் மிக முக்கியமான கேள்வி, இலகுவான கேள்வியா தான் இருக்கு. அதுல யாரும் பிராக்டிஸ் பண்றதன் மூலமா நாங்க நினைச்சீங்கன்னா அதுல பூரணமான புள்ளியை பெற்றுக்கொள்ள. அடுத்தது வர கேள்விகள் தான் உண்மையானது அந்த அந்த கேள்விகள் வரும். இதை பொறுத்தவரையில நாங்க கொஞ்சம் நிதானமா நுணுக்கமா செய்ய வேண்டிய ஒரு கேள்வி. அதை நாங்க தொடர்ந்தேர்ச்சியான பயிற்சிகளை செய்யற நேரத்துல இந்த இலகுவாக இந்த கேள்விகளை நாங்க செஞ்சு முடிக்கலும். இப்படித்தான் இந்த அரசறிவியல் பேப்பரை பொறுத்தவரையில் அதனுடைய உள்ளடங்கி இருக்கிறது. இப்போ நீங்க இப்ப படிச்சிராக்கள் இந்த வகையில
என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த இந்த யூனிட்டை மட்டும் பேஸ் பண்ணி படிச்சுட்டு போயிட்டு எழுத போறேன் அப்படின்னு சொல்ற ஒரு நோக்கத்துல இருக்காம, இந்த இப்படியாப்பட்ட யூனிட்களை இருந்து கேள்விகளை நான் தெரிவு செஞ்சு எழுத போறேன், அதுக்காக வேண்டி கூடுதலா ப்ரிப்பேர் ஆகும். அதே நேரம் அடுத்த யூனிட்கள்ல இருந்து வர கேள்விகளுக்கும் நீங்க உங்களோட வலிமையான படிப்புகள்ல சேர்த்துக்கிட்டு அதையும் உங்களோட அந்த சாய்ஸ் பண்ணி எழுதுற கேள்விகளோட சேர்த்து கொண்டு போங்க அப்படின்ற விஷயத்தை தான் உங்களுக்கு செல்ல. அப்படி இல்லாம நீங்க இதுல மட்டும் தான் படிச்ச போறீங்க, இதை மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னு சொன்னா நீங்க பார்ட் டூக்கு கேள்விகளை சுவர் பண்ணி எழுதி வைக்க. ஆனா பார்ட் ஒன்னை பொறுத்தவரையில அப்படி செஞ்சுக்கலே இல்லை. அப்ப அதுல நீங்க மாட்டுப்படுவீங்க. அப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அடுத்த கேள்வி என்ன மாதிரி? அடுத்த கேள்வி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வருது. பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோம், ஸ்ட்ரீம் மாதிரி அது சம்பந்தமான நாலேஜ் கொஞ்சம் தான் இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு இடையில இம்பார்ட்டண்டான கொஷன் படிக்கிற, டெய்லி எவ்ரி இயர் கட்டாயம் கொஷன் வரும். அதாவது இப்போ நீங்க சொல்லிட்டீங்க வளமையா வார கொஷன் என்னங்கிற சொல்லிட்டீங்க. அவங்க கேக்குறாங்க எஸ்ஏ எப்படி எழுதுற, ஒரு கட்டுரை வினா எப்படி எழுதுறது கேக்குறாங்க. இப்போ எஸ்ஏ கட்டுரை வினாக்களை பொறுத்த அளவுல அந்த பகுதிகளை அவங்க பேப்பரை திருத்துறாங்கன்னு நம்ம ஆயிடுச்சுன்னா 3 பகுதிகளா உடைஞ்சு பார்ப்பாங்க. ஒவ்வொரு கேள்வியையும் நாங்க அவங்க பெரும்பாலான 3 பகுதிகளா உடைஞ்சு பார்ப்பாங்க. நான் கட்டுரை எழுதுற எப்படி ஃபார்மேட் ஒன்று வருமே, அப்ப அதுக்கு அறிமுகம் எழுதுவோம். அதே போல அதுக்குன்னு சொல்லி உள்ளடக்கங்கள் சொல்லி எழுதுவோம். அதே மாதிரி முடிவுரை சொல்லி வருவோம். அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, அறிமுகத்தை பொறுத்தவரையில அதுக்கு 20 மார்க்ஸ் கேள்வியா இருந்தா அதுக்கு 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அறிமுகத்துக்கு 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி 10 மார்க்ஸ் கேள்வியா இருந்தா 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க அறிமுகத்துக்கு. அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னா 20 மார்க்ஸ் கேள்வியில முடிவுரைக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இப்ப 5 மார்க்ஸ் அதுல எடுக்க எங்களுக்கு அதை பொறுத்த அளவில் என்ன அறிமுகத்தை நாங்க எப்படி அமைச்சுக்கலாம்னு சொன்னா, இப்போ பொதுவா ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு கேள்வி வரும். காட்சிப்படுத்துங்களேன் சார் ஸ்கிரீன்ல. ஓகே, நீங்க கொஞ்சம் பேசிட்டு போங்க, வேற விஷயம் டக்குன்னு போட்டுருக்கோம். ஓகே. இப்ப என்ன மாதிரி சொன்னா, இப்ப நாங்க இதுல ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்துக்கலாமே. இப்ப அறிமுகம் எப்படி எழுதுற, எப்படி எஸ்ஐ விட எழுதுறேன்னு சொன்னா, இப்ப எந்த ஒரு கேள்வி எடுத்தாலும் சரி, நாங்க அந்த கேள்விகள்ல ஓகே. அந்த கேள்விகள்ல என்ன செய்வோம் சொன்னா, ஒரு பொதுவா ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டு அதுக்குன்னு சொல்லி அறிமுகம் எழுதுற நேரத்துல ஒரு பொதுவான ஒரு அறிமுகம்ன்ற ஒரு பகுதி ஒன்று ஜெயிலு. வெறுமனே கேள்வி எடுத்தோடனே நாங்க எழுதிட்டு போற மாதிரி அப்படின்னு சொல்லி இல்லை. ஒரு பொதுவான அந்த யூனிட் சம்பந்தமான ஒரு பொதுவான ஒரு அறிமுகத்தை நாங்க அதுக்கு கொடுக்கணும். அரசியல்ன்றது ஒரு சமூக பயன்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்ய முடியும் சொன்னா, இந்த அரசியல் சம்பந்தமா, அரசியல்வியல் அந்த பாடப்பரப்பு சம்பந்தமா என்ற மாதிரி ஒரு பொதுவான அறிமுகத்தை நாங்க அதுக்கு வழங்கணும். அப்ப என்னமே நாங்க வழங்கல சொன்னா, அரசியல்வியல்ன்றது ஒரு சமூகத்தோட ஒன்றிணைந்த பாடமாக ஆரம்ப கிரேக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலத்திலிருந்தே இந்த பாடப்பரப்பு வந்து சமூகத்தோடு ஒன்றிணைந்த பாடமாக, சமூகத்தை அதனுடைய பாடப்பரப்புக்குள் உள்ளடக்கிய ஒரு பாடமாக இந்த அரசியல்வியல் பாடப்பரப்பு அதனுடைய தோற்ற காலத்திலிருந்தே இவர்களால ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இது வெறுமனே இதோடு மட்டும் சம்பந்தப்பட்ட கோட்பாடுகளோடு மட்டும் சம்பந்தப்பட்ட ஒன்று இல்லை, அரசியல்வாதிகளோட மட்டும் சம்பந்தப்பட்ட ஒன்று அல்ல அப்படின்னு சொல்ற விளக்கத்தை நாங்க பொதுவான ஒரு அறிமுகத்துக்கு கொடுத்து அவங்க கேட்க வந்த கேள்விகளுக்கு அதுக்கு பிறகு நாங்க அந்த கேள்வி கேட்டுருக்காங்களே சமூக விஞ்ஞானம், அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா சமூக பயன்பாடு. அப்ப அவங்க இதுல எந்த விஷயத்த நாங்க எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது ஒரு அரசியல்வாதிகளோட மட்டும் மையப்படுத்தினது இல்லை, இது சமூகத்தோடையும் சம்பந்தப்பட்டது என்றத அதுல நாங்க வேறையா பிரிச்சு காட்டி எப்படி அதுல சமூகம் உள்வாங்கப்படுது அப்படின்ற விஷயத்தையும் நாங்க அதுல கொடுக்கணும். அதுக்கப்புறம் எழுதுவாங்கன்னு சொன்னா, இந்த அரசியலை பொறுத்த அளவுல இது அரசியல்வாதிகள் இருக்கிறாக்கள் மட்டும் இல்ல, உயர்தர வர்க்கம் இருக்கிற ஆக்கள் மட்டும் இல்ல,
இந்த அரசியலை பொறுத்தவரையில சமூகத்தில் இருக்கிற சகல தரப்பாலை பங்கு பற்றக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இந்த அரசியல் என்ற விடயம் காணப்படுது. இந்த விடயங்கள்ல பொதுவாக நாங்க பார்க்கிற நேரத்துல அவங்க பிரஜைகள் வாக்களிக்கிற விஷயங்களை பார்க்கலும், அடுத்தது அவங்க ஆர்ப்பாட்டங்கள் ஈடுபடுறது, தலைவர்களை தெரிவு செய்யற விஷயங்களை பார்க்கலும், அப்படின்ற விஷயங்கள் அரசியல்ல சமூக பயன்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்க என்ன விஷயத்த அதுல மெயின் பண்ணி எழுத போறோமோ அந்த விஷயத்த நாங்க பொதுவான ஒரு அறிமுகத்துக்கு என்ன விஷயத்த எழுத போறோமோ அந்த விஷயத்த அறிமுகமா எழுதுது. அறிமுகம்ன்றது என்னன்னு சொன்னா, பொதுவா நீங்க எல்லாரும் எல்லா விஷயத்திலயும் அறிமுகம்ன்றது நாங்க என்ன விஷயத்த எழுத போறோம் உள்ளடக்கத்துல, அப்ப அந்த விஷயத்த நாங்க அறிமுகமா கொடுக்குறது விளங்குச்சா. அதே மாதிரி உள்ளடக்கங்கள் வார நேரத்துல உள்ளடக்கத்தை பொறுத்தவரையில நாங்க நினைச்சோம்னா அதுல சில கேள்விகளை பொறுத்தவரையில பண்புகளை குறிப்பிட்டு விளக்குக, இல்லாட்டி சமூக பயன்பாடாகவும் விளக்குக அப்படின்னு கேட்பாங்க. சில கேள்விகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா நன்மை தீமைகளை ஆராய்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. சில கேள்விகளை பொறுத்தவரையில பண்புகளை குறிப்பிட்டு விளக்குக அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொரு கேள்விகளையும் பொறுத்தவரையில அந்தந்த கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்க அணுகணும் அந்த கேள்விகளை. இப்ப சமூக பயன்பாடு இருந்துச்சுன்னா நாங்க இதுல எழுதணும்னு நினைச்சுன்னா இதுல எப்படி சமூக பயன்பாடா இந்த அரசறிவியல் எப்படி ஒரு சமூக பயன்பாடு, அரசியல் எப்படி சமூக பயன்பாடா இருக்கு, சமூகத்துல எப்படி அரசியல் பறந்து விரிஞ்சு அதனுடைய செல்வாக்கு எப்படி காணப்படுது, அதுல எப்படி சமூகம் பங்கு பற்று, அந்த விஷயத்தை தான் இதுல கேட்கிறாங்க. அப்ப இதுல என்ன செய்வோம்னு சொன்னா நாங்க அந்த விஷயத்த எழுதுவோம். இப்போ பொதுவா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அது எப்படி சமூகத்துல எல்லாராலையும் பின்பற்றப்படுதுன்னு சொல்லி அந்த விஷயங்களை பாயிண்ட்ஸா போட்டு எழுதுவீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இதுல ஒரு விஷயம் ஒண்ணு நாங்க மெயின் பண்ண வேண்டியிருக்கு என்னன்னு சொன்னா, இது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அரசியல்ன்றது அதிகார வர்க்கத்தால மட்டும், அரசியல்வாதிகளால மட்டும் தான் பயன்படுத்தப்படுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல, இந்தந்த ஆக்களால எல்லாம் இது பயன்படுத்தப்படுது, இவங்க எல்லாம் இதுல பங்கு கொள்றாங்க, இப்படி பங்கு கொள்றாங்க அப்படின்னு சொன்னா அரசியல்வாதிகள் வாக்களிச்சிருன்றது ஒரு உரிமையை பயன்படுத்துறாங்க. வாக்களிச்சது மூலமாக தங்களை ஆள்றதுக்கான ஒரு அரசியல் பிரதிநிதியை தெரிவு செய்யறாங்க, வேணும்னா ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. அந்த விஷயங்கள்லாம் நாங்க எழுதணும். இதெல்லாம் அவங்களோட அரசியல் சமூக பயன்பாடுதான். அது அந்த விஷயத்த நாங்க சொல்லணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க விளக்கிட்டு போற நேரத்துல அந்த ஒரு நெகட்டிவான ஒரு பக்கம் ஒன்று இருக்கு மேல, அந்த அந்த பக்கத்தையும் அதுல கொடுத்தே ஆகணும். ஏன்னு சொன்னா உயர்தரமான வர்க்கத்தால மட்டும் பிரயோகிக்கப்படுறது இல்லை என்ற அந்த விஷயத்தையும் ஒரு பாயிண்ட்ஸ்ல விளக்கி எழுதணும். அதை நிறைய எழுத போய்த்திரப்புறா சமூக பயன்பாட்டுக்கான ஆதாரங்களை குறிப்பிட்டு எழுதுற நேரத்துல இதையும் ஒரு பாயிண்ட்ஸா போட்டு நாங்க அதுல உள்ளடக்கிருக்கோம். அவங்க அப்படித்தான் பார்ப்பாங்க. இங்க பேப்பர் மார்க்கிங்ல அந்த விஷயங்களும் உள்ளடக்கப்பட்டுருச்சான்றதையும் பார்ப்பாங்க. அதுக்கும் ஒரு பகுதி மார்க்ஸ் போட்டிருப்பாங்க அந்த உள்ளடக்கத்துல. அதே மாதிரி முடிவுரை எழுதுற நேரத்துல முடிவுரை நாங்க இந்த விஷயம் மேல என்னென்ன விஷயங்கள் எழுதிட்டோமோ அது தொகுத்து ஒரு முடிவுரையா நாங்க வழங்குறோம். தொகுத்து முடிவுரை எழுதணும். அப்படி இல்லாம அந்த விஷயங்களால நாங்க என்ன விஷயங்களை உணர்ந்துகின்றோம், இந்த விஷயங்கள் எழுதின விஷயங்கள் மூலமாக ஒரு புதிய விஷயம் ஒண்ணு வருமே. அரசியல் சமூக பயன்பாடுன்ற நேரத்துல இது அரசியல்ன்றது ஒரு உயர்தர வர்க்கத்தோட மட்டும் சம்பந்தப்பட்டது இல்லை, இது ஒரு சமூகத்தோடு சம்பந்தப்பட்டது. சமூகத்தோடு சம்பந்தப்பட்ட ஆண்களா இருக்கையிலும் பெண்களா இருக்கையிலும் தாழ்த்தப்பட்ட மக்களா இருக்கையிலும் ஏழைகள் பணக்காரன் அப்படின்னு சொல்ற எந்த வேறுபாடும் இல்லாம அனைவரும் பங்கு கொள்கின்ற ஒரு செயற்பாடாதான் இந்த அரசறிவியல்ன்றது காணப்படுது அப்படின்ற வகையில ஒரு முடிவுரையை நாங்க கொடுக்கிறோம். இப்படி இந்த பொதுவான கேள்விகளை பொறுத்தவரையில இப்படித்தான் அங்க அதை எதிர்பார்ப்பாங்க. அடுத்த கேள்விகளை பொறுத்தவரையில நாங்க பார்க்கணும் என்ன நடிச்சதுன்னா, சில கேள்வி நன்மைகளை பண்புகளை ஆராய்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ சில கேள்விகளை பொதுவா எடுத்துக்கிட்டா நம்ம அதுக்கு அப்படியான ஒரு பொதுவான அறிமுகத்தை எழுதுற நேரத்துல பண்புகளை ஆராய்கின்ற நேரத்துல நாங்க பெரும்பாலும் அந்த அறிமுகத்தை கொடுத்துருவோம். அதுக்கு பிறகு என்ன செய்வோம்னு பண்புகள் ஒரு 7-8 பண்புகள் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு கேள்விக்கு நாங்க 7-8 பண்புகள் எழுதுனா சரி, சிலத்துக்கு ஒரு 5-6 பண்பு இருந்தா அந்த அந்த அவ்வளவுதான் எழுதுறது. அப்ப 10-12 சில பண்புகள் இருக்கு. அப்ப நாங்க அந்த இதுல வைக்கிற 7-8 அப்படி பண்புகள் எழுதி விளக்கணும். மிச்ச பண்புகளை சும்மா பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல போட்டு விடணும். அதுல அந்த பண்புகள் என்ன செய்வோம்னு விளக்குவோம். பண்புகளை தன் ஆராய்ச்சி இருக்கிறது.
அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா அதுல இருக்கிற நன்மை தீமைகளையும் அதுல உள்ளடக்கும். பண்புகளை மட்டும் கொடுத்துட்டு போற நேரத்துல என்ன செய்வாங்கன்னு பண்புகளுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அளவு எல்லா மார்க்ஸ் தான் போட்டு அதுல அவங்க எதிர்பார்க்கறது நன்மை தீமைகள். இந்த பண்புகளால தானே, இந்த பண்புகளை வச்சுதானே அந்த அரசறிவியல்ல ஏதோ ஒரு பாடத்திலே நன்மைகள் அறிக்கையிலும் தீமைகள் அறிக்கை. அதுல பண்புகளை மையப்படுத்தி தான் அந்த நன்மைகள் தீமைகள் உருவாக்கப்படுறது. அப்ப அந்த பண்புகளை வச்சுக்காங்க என்ன செய்யணும்னு சொன்னா இதுல நன்மைகள் பிடிச்சு தீமைகள் பிடிச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா எங்களோட முடிவுரையில அதுல அதுல கூட தாக்கம் எதுல இருக்கு, நன்மைகள்ல கூட தாக்கம் இருந்துச்சா தீமைகள்ல கூட தாக்கம் இருந்துச்சா அந்த பண்புகளை வச்சு பாக்குற நேரத்துல. அப்ப அந்த வகையில என்ன செய்வோம்னா முடிவுரை எழுது. இப்படியாப்பட்ட நன்மைகள் தீமைகளும் இதுல இருக்கிற நேரத்துல இப்படியாப்பட்ட இந்தந்த நன்மைகள் இந்த விடயமூலமாக இந்தந்த விடயங்களை நான் அடைஞ்சு கொள்ளக்கூடியதாக காணப்படுது அப்படின்னு சொல்லி அந்த முடிவுரையை நாங்க வழங்கணும். இப்படிதான் சில கேள்விகள் இருந்துச்சு. வெறுமனே பண்புகளை கேட்கிற நேரத்துல நான் பண்புகளை மட்டும் எழுதிட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த பண்புகளை எழுதி நன்மைகள் தீமைகள் எழுதி அதை நாங்க சாராம்சமா முடிவுரையில எழுதுறதுக்கு மாதிரி இது செஞ்சுக்கிட்டா சரி. இப்படித்தான் அந்த கேள்விகளை நாங்க ஒழுங்கமைச்சுக்கணும். சில கேள்விகளை வெறுமனே சும்மா எழுதிப்பாங்க, நன்மை தீமைகளை ஆராய்க அப்படின்னு சொல்லி கேட்டிப்பாங்க. நம்ம நன்மை தீமைகளை ஆராய்கின்ற கேள்வியில நாங்க வெறுமனே நன்மை தீமைகளை மட்டும் ஆராயறதுக்கு போகிறோம். அதுலயும் பண்புகள் இப்படியாப்பட்ட பண்புகளை உள்ளடக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பண்புகளை பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல கொடுத்து நன்மை தீமைகளை அங்க அந்த இடத்துல அவங்க நன்மை தீமைகள் தான் ஆராய்ச்சி எழுதியாங்க. இப்ப நன்மை தீமைகளை நாங்க அந்த இடத்துல விளங்கப்படுத்துற நேரத்துல எங்களுக்கு பூரணமான ஒரு விளக்கத்தை மார்க்ஸா பெற்றுக்கொள்ளேன். இந்த நன்மை தீமைகளை நாங்க விளங்கப்படுத்துவோம். அந்த கேள்விகளை எதை மெயின் பண்ணி கேட்கிறாங்களோ அந்த விஷயத்த நாங்க விளக்கி அடுத்த விஷயங்கள் இருக்குமே அந்த இதோட சம்பந்தப்பட்ட அதை நாங்க பாயிண்ட்ஸ் ஃபார்ம்லையும் கொடுத்து முடிவுரையில அழகான மாதிரி அது எல்லாத்தையும் சாராம்சப்படுத்தி கொடுத்தா சரி. நாங்க என்ன விஷயங்கள் எழுதிருச்சோம், எழுதினத்தால எங்களுக்கு என்ன விஷயங்கள் புரியுது அப்படின்னு சொல்ற விஷயத்த என்ன கிளியரா? கிளியராண்டு சொல்லுங்க. என்று சொன்னா நாங்க 3 நிமிஷத்தால இன்னொரு லிங்க்ல நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. கட்டுரை கேள்வி எப்படி எழுதுறது கிளியரா விளங்கிட்டா? இல்லாடி அதுல சந்தேகம் இருக்குதா? கிளியர். ஓகே. இப்ப ஓகே. இப்ப நாங்க என்ன பார்த்திருக்கிறோம்னு சொன்னா எஸ்ஏ கேள்வி எப்படி எழுதுறது, எந்த யூனிட்டுகள் முக்கியமா படிக்கணும் 2 கேள்வியை பார்த்திருக்கிறோம். நாங்க இந்த ஜூம் முடிஞ்சு திரும்ப நான் ஒரு லிங்க் அனுப்பணும், அதுல வாங்க. அதுல நாங்க இன்னும் இருக்கிற கேள்விகளை நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப வேற ஏதாவது கேள்வி இருக்க, சின்ன கேள்வி ஏதாவது? ஃபிரோஸ், இந்த ஒரு ஆள் கேட்டிருக்கிறாங்க. அஹ், 20 மார்க்ஸ் கேள்விக்கு எத்தனை பேஜ் எழுதணும், 10 மார்க்ஸ் கேள்விக்கு எத்தனை பேஜ் எழுதணும்னு சொல்லி அதை கொஞ்சம் பேசுங்க. இந்த மாதிரி பொதுவா 20 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்க பிரிச்சு பாக்குற நேரத்துல சேர்மார் செல்ற விஷயங்கள் என்ன சொன்னா ஒவ்வொரு சேர்மார்கள் திருத்த போராக்கள்ற மனநிலையை பொறுத்து தான் அந்த நாங்க எழுதுற பக்கங்களை தீர்மானிக்கிறது. இப்ப சில சேர்மார் பார்ப்பாங்க அவங்களுக்கு விஷயம் மட்டும் இருந்தா சரி, விஷயங்கள் இருந்து ஓரளவா விளங்கப்படுத்தி இருந்தா அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதுக்கு எத்தனை மார்க்ஸ் போட்டு போவாங்க. சிலாக்கள் பார்ப்பாங்க ஒரு பக்கத்துல 20 மார்க்ஸ் கேள்வியா அப்ப 4 பக்கம் வருதா, ஒரு பக்கத்துக்கு 5 மார்க்ஸ் மார்க்ஸை பார்த்து போட்டு போய்த்துருவாங்க. இப்படியும் சில ஆக்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் பொதுவா சொல்றது 10 மார்க்ஸ் கேள்வியா இருந்தா 2 பக்கங்கள் குறையாம எழுதணும்னு சொல்லி பெரும்பாலும் 2 பக்கங்களுக்குள்ள உள்ளடங்குற மாதிரி ஒரு 10 மார்க்ஸ் கேள்விகளுக்கு நாங்க விடையே அமைச்சுக்கிறது எங்களுக்கு நல்லது. அதே மாதிரி அதுல விஷயங்களையும் உள்ளடக்கி இருக்கோம். விஷயங்கள் இல்லாம நாங்க வெறுமனே சும்மா அதுல சுதப்பி போட்டு 2 மார்க்ஸ் 2 பக்கம் 3 பக்கம் எழுதிருக்கேன் சொல்லி வேலை இல்லை. அப்ப விஷயங்கள் உள்ளடங்கி இருந்தா எந்த நேரத்துலயும் அவங்க அதுக்கு மார்க்ஸ் போறதுக்கு தயங்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் அடுத்த விஷயம் இருந்துச்சு 20 மார்க்ஸ் கேள்வி. 20 மார்க்ஸ் கேள்வி எழுதுற இடத்துல ஒரு 3 பக்கம் 3.5 பக்கம் வர மாதிரி நாங்க எங்களோட விடை அமைச்சுக்கிறது நல்ல. அதுக்கு கூட போற நேரத்துல எங்களுக்கு கூடுதலான டைமை வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை அதுல வந்துடும். இப்ப அதிலே குறிப்பா என்ன செய்ய விடையில விடைகள் என்ன செய்யணும்னா நீங்க பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதுறதுக்கு முக்கியப்படுத்தணும். இப்போ நீங்க பண்புகள் எழுதுற இடத்துல இப்போ ஜனநாயகத்துல பண்புகளை கேட்டாங்க, ஜனநாயகத்துல பண்புகளை விளக்குங்கன்னு சொல்லி கேட்டாங்க.
அதுல ஒரு பண்பு தான் சட்டவாட்சி அப்படின்ற விஷயங்களை போட்டா சட்டவாட்சி அப்படின்றத ஒரு பாயிண்ட்ஸ்ல போடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க, ஒரு கோடு விட்டு சட்டவாட்சின்னா என்ன, அது எப்படி நடைமுறையில் இருச்சுன்றதை விளங்கப்படுத்துவீங்க. அப்ப பாயிண்ட்ஸை போட்டு அந்த பாயிண்ட்ஸு கீழே விஷயத்தை விளங்கப்படுத்துறதுக்கு நீங்க இப்பத்துல இருந்தே என்ன செய்யுங்க ரெடி ஆகும். அப்படி இல்லாம நீங்க ஒரு பந்தி கணக்குல எழுதிட்டு போகக்குள்ள அவங்களுக்கு வாசலத்து கலட்டியாருச்சு. அப்ப அவங்க அதை திருத்துறதுல உங்களை அக்கறை காட்டுற வீதம்